Hey guys, I'm Gautham. Welcome to Future Tech Gadgets. இன்னைக்கு வீடியோஸ்ல ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க கேஜெட்ஸ்லாம் வந்து பார்க்க போறோம் and Amazonல அவேலபிளா இருக்க கேஜெட்ஸ் வந்து பார்க்க போறோம். சோ இந்த சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா Subscribe பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். Number 1 Titanium Folding Fan. இது ஒரு காம்பினேஷன் ஆஃப் மாடர்ன் அண்ட் ரெட்ரோ ஸ்டைலில் இருக்க ஒரு விசிறி. ஸோ நம்ம இந்தியாவில் பார்த்தோம்னா ட்ரெடிஷ்னல் வேல விசிறி இருக்கும், பட் அதுவே வந்து சைனா கண்ட்ரியில் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அந்த டிசைனில் தான் வந்து இந்த ஃபோல்டிங் ஃபேனை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதுவும் வந்து டைட்டானியம் மெட்டீரியல் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணியிருக்காங்க. இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 3 எக்கு வந்து சேர்ந்தா எந்த அளவுக்கு வெயிட் இருக்குமோ அதே அளவுக்கு தான் இதோட வெயிட்டும் இருக்கும். உங்களுக்கு வேணுன்றப்போ ஒரு விசிறி மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி வந்து மடக்கி ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதை வச்சு உங்களால் செங்கலை வந்து உடைக்க முடியும், ஐஸ் கட்டியை வந்து உடைக்க முடியும். ஸோ அந்தளவுக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். பிளாக் அண்ட் ஒயிட் கலரில் வந்து இது அவைலபிளாக இருக்கும். உங்களுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான விசிறி வேணும், அதே சமயத்தில் ஒரு செல்ஃப் டிஃபென்ஸாக யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு விசிறி வேணும்னு நினச்சிங்கன்னா இதை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். நம்பர் 2 JURASSIC பாக்கெட் டூல். இது ஒரு செமையான ஒரு பாக்கெட் டூல். டைனோசர் ஷேப்பில் இருக்க ஒரு பாக்கெட் டூல். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக பயங்கரமாக டைனோசரோட வாய் மாதிரியே வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. 7 ஃபங்க்ஷன்ஸ் இதால் வந்து கொடுக்க முடியும். அதாவது இந்த ஒரே டூலை வச்சு உங்களால் 7 விதமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். அந்தளவுக்கு ரொம்பவே இமேஜின் பண்ணி காம்பேக்டான டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஹை கிரேடான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலை வந்து யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதனால் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். ஒரு பாட்டில் ஓப்பனருக்கு யூஸ் பண்ணிக்கலாம், பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம், ஒரு ஸ்க்ரூ டிரைவராக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுலேயே வந்து நிறையா சைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ஒரு பாக்கெட் டூல் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட பர்ஸ்லேயே வச்சுட்டு நீங்கள் எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போகலாம். அட்ராக்டிவாக நிறைய விதமான கலர்ஸ்லேயும் வந்து அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வேணுன்ற மாதிரி நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இதோட பை லிங்க்ஸ்லாம் வந்து கீழே கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நம்பர் 3 VAVA. இது ஒரு போர்ட்டபுள் SSD. பார்க்குறதுக்கு வந்து ஒரு SSD மாதிரியே தெரியாது, பென்ட்ரைவ் சைஸில் தான் வந்து இதை கிரியேட் பண்ணியிருக்காங்க. அந்தளவுக்கு ரொம்பவே சின்னதாக இருக்கும், பட் பயங்கரமாக இதெல்லாம் வந்து ஒர்க் ஆக முடியும். மோஸ்ட்லி எல்லாருமே வந்து ஹார்ட் டிஸ்க்கு SSDயில் வந்து ஒன்று நினச்சிட்டு இருக்காங்க, பட் ஹார்ட் டிஸ்க் வேறு SSD வேறு. ஹார்ட் டிஸ்க்குன்றது என்னென்னு கேட்டிங்கன்னா எந்த ஸ்டைலில் ஒர்க் ஆகும்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து VCD பிளேயரு அண்ட் DVD பிளேயரில் ஒரு CD மாதிரி வச்சு யூஸ் பண்ணுவோம்ல, ஸோ அதே மாதிரி தான் வந்து ஹார்ட் டிஸ்க்குள்ளே ஒரு CD இருக்கும், அதில் தான் வந்து ரைட் ஆகும். பட் SSDன்றது ஒரு பென்ட்ரைவ் மாதிரி சாலிட் ஸ்டேட்டில் இருக்கும். பென்ட்ரைவுக்குள்ளே வந்து நீங்கள் உடச்சி பார்த்தீங்கன்னா சாலிட் ஸ்டேட்டில் இருக்க ஒரு சிப்பு மாதிரி இருக்கும், அதில் தான் வந்து டேட்டா ஸ்டோர் ஆகும். ஸோ அதே கான்செப்ட் தான் வந்து SSD. இந்த SSDயோட ஸ்பெஷாலிட்டி வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் ID டச் வந்து கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த SSDயில் வந்து 540 MB/s வந்து டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். USB 3.1 வந்து ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபைலை வந்து உங்களால் இந்த SSDயில் என்கிரிப்ஷன் வந்து பண்ணி வச்சுக்க முடியும். PC, Mac, Android டிவைஸ் இல்லாட்டி iPad, கேமிங் கன்சோலில் உங்களால் வந்து கனெக்ட் பண்ணி இதை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஹார்ட் டிஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு கீழே தவறுதெல்லாம் வந்து விழுந்துருச்சுன்னா அவ்வளோதான், அதோட கதை முடிஞ்சது. பட் SSD பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழே போட்டாலும் அவ்வளோ சீக்கிரம் வந்து எதுவும் ஆகாது. ஸோ லைஃப் லாங்குக்கு நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஹார்ட் டிஸ்க்கை விட SSD வந்து கொஞ்சம் ப்ரைஸ் வந்து அதிகம். இது பார்த்தீங்கன்னா 512 GBயில் அண்ட் 1 TBயில் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். நம்பர் 4 டர்ன் இண்டிகேட்டர்ஸ். இது வந்து ஒரு பைசைக்கிள் இண்டிகேட்டர் லைட். நிறைய பேர்த்துக்கு வந்து இந்த மாதிரி ஒரு லைட் இருக்குன்றதே வந்து தெரியாது. ஸோ நீங்கள் வந்து பைசைக்கிள் வச்சுருந்தீங்கன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நைட் டைமில் நீங்கள் வந்து சைக்கிள் ரைடெலாம் வந்து போகும்போது இந்த மாதிரி ஒரு இண்டிகேட்டர் லைட் இல்லாமல் நீங்கள் போனீங்கன்னா ஆக்சிடெண்ட் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. ஏன்னா பின்னாடி வரவங்களுக்கு வந்து சைக்கிள் ஓட்டிகிட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியாது, ஸோ ஆக்சிடெண்ட் வந்து பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு லைட்டை வாங்கி நீங்கள் பின்னாடி மாட்டிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து சேஃபஸ்ட்டாக நீங்கள் வந்து ரைட் போக முடியும். உங்களோட சைக்கிள் பேக் சீட்டில் ஈஸியாக வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், இல்லாட்டி வீலுக்கு கீழே கூட வந்து வச்சுக்கலாம். லைட் பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப், ஸோ மழை பெஞ்சாலும் எதுவும் ஆகாது. அண்ட் ஒயர்லெஸ் ரிமோட் வந்து கொடுப்பாங்க, அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ரைட்டு டேர்ன் எடுக்கிறீங்கன்னா உங்களோட கையில் இருக்க ரிமோட்டை வந்து நீங்கள் ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், ரைட் இண்டிகேட்டர் வந்து காமிக்கும். அண்ட் USB மூலிமா நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் இதை வந்து நீங்கள் ஃபுல்லாக சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா 5 ஹவர்ஸுக்கு வந்து பேட்டரி லைஃப் வந்து இருக்கும். நீங்கள் வந்து ஒரு பைசைக்கிள் லவராக இருந்தால் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு லைட் வாங்கி வச்சுக்கோங்க, யூஸ்ஃபுல்லான ஒரு இண்டிகேட்டர் லைட்.
நம்பர் 5 Keychain Multitool. இது ஒரு 16-in-1 மல்டி ஃபங்க்ஷன் டூல். அதாவது இந்த ஒரே டூலில் வந்து 16 விஷயம் வந்து இருக்குது. அதை யூஸ் பண்ணி உங்களோட சைக்கிளில் வந்து ஏதாச்சும் சின்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா பயங்கரமாக நீங்கள் வந்து சரி பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு இந்த குட்டியான டூல்லையே அவ்வளோ ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களால் நம்பவே முடியாது, இதை யூஸ் பண்ணி உங்களால் வந்து சைக்கிள் டயர் டியூப் போயிடுச்சுன்னா மாற்ற முடியும். அண்ட் செயின் பிராக்கெட் வந்து ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா அதை வந்து சரி பண்ண முடியும். ஸ்க்ரூ போல்ட் ஏதாச்சும் வந்து லூஸ் ஆயிடுச்சுன்னா டைட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பலவிதமான டூல்ஸ் வந்து இருக்குது. சைக்கிள் கடையில் வச்சுருக்க ஸ்க்ரூ ஸ்பேனர் மாதிரி இதெல்லாம் ஒர்க் ஆக முடியாட்டியும் சைக்கிளில் வந்து சின்ன சின்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா மெயின்டெனன்ஸ் ஒர்க்குக்கு வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் சைக்கிள் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து ஒரு தேவையான மல்டி டூல். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சைக்கிள்லேயே வந்து லடாக்லாம் போகிறாங்க. ஸோ அவங்களுக்குலாம் இந்த மாதிரி ஒரு மல்டி டூல் இருந்துச்சுன்னா கேரி பண்ணிட்டு போகிறதுக்கும் ஈஸி. அவங்களோட சைக்கிளுக்கு வந்து ஏதாச்சும் ஆச்சுன்னா ஈஸியாக வந்து ரிப்பேர் பண்ணவும் முடியும். நம்பர் 6 பைக் கிரிப். இது பார்த்தீங்கன்னா ஒரு ஹெவி டியூட்டியான பைக்கு பிரேக் லாக். அதாவது இந்த கேஜெட்டை வந்து யூஸ் பண்ணி உங்களோட பைக்கை வந்து நீங்கள் லாக் பண்ணி வச்சுக்கலாம். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பைக்கை வந்து ஒரு இடத்துல சேஃபஸ்ட்டாக வந்து நிறுத்தவே முடியல. என்னதான் லாக் பண்ணி வச்சுருந்தாலும் அதை வந்து உடச்சி ஆட்டை போட்டு போயிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களோட பைக்கு ஸ்கூட்டி வந்து தெஃப்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த லாக்கை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் பைக்கோட த்ராட்டிலையும் ஃப்ரண்ட் பிரேக்கையும் வந்து அட்டாச் ஆன மாதிரி நீங்கள் வந்து லாக் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு ஸ்மார்ட்டான லாக்கிங் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் 10 செகண்ட்ஸ்லேயே குயிக்காக வந்து லாக் பண்ணிவிட்டு உங்களால் சாவியை வந்து எடுத்துகிட்டு போக முடியும். டிவைஸும் பார்த்தீங்கன்னா வந்து ஃபோன் சைஸ் அளவுக்கு தான் இருக்கும். அதனால் வந்து கேரி பண்ணிட்டு போகிறதுக்கும் ஈஸி. ஸோ இந்த மாதிரி ஒரு கிரிப் லாக்கர் வந்து உங்களோட பைக்குக்கு வந்து வாங்கி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இல்லாட்டியும் டிஸ்க் பிரேக்குன்னு சொல்லிட்டு ஒரு லாக்கர் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா உங்களோட பைக்கோட டிஸ்க் பிரேக் இருக்குல்ல, ஸோ அதை வந்து நீங்கள் வந்து லாக் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோ சீக்கிரம் வந்து உங்களோட பைக்கை வந்து ஆட்டையவே போட முடியாது. ஸோ இந்த மாதிரி லாக்கர்லாம் வந்து கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க. அமேசான் லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கேன், வேணும்னா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். நம்பர் 7 பைசைக்கிள் மிரர். இது பார்த்தீங்கன்னா சைட் மிரர்ஸ். உங்களோட பைசைக்கிளுக்கு வந்து இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காகவே வந்து ஸ்பெஷாலிட்டியாக ரொம்பவே குட்டியாக வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. சைக்கிளோட ஹேண்டில் பாரில் இதை வந்து மவுண்ட் பண்ண முடியும். உங்களோட பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கம்ஃபர்டபுளாக உங்களுக்கு வேணுன்ற மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கலாம். சைடாக வந்து திருப்பி வச்சுக்கலாம். சைட் மிரரோட ஹெல்ப் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சேஃபஸ்ட்டாக வந்து ரைட் பண்ணோம் அப்படின்றதுக்காக தான் வந்து கொடுக்குறாங்க. பட் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பைக்லேயே வந்து யாருமே வந்து அதை மதிக்கிறதே இல்லை. புது வண்டி வாங்கின உடனே கழட்டி வச்சிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. உங்களுக்கு வந்து இந்த சைட் மிரர் வந்து சேஃபாக ரைட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பைசைக்கிள்லேயே லாங் ரைடு வந்து பண்ணுறவங்களா இருந்தால் இந்த மாதிரி ஒரு சைட் மிரர்ஸ் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து சேஃபஸ்ட்டாக எவ்வளோ தூரம் வேணாலும் ரைட் போக முடியும். நம்பர் 8 பைசைக்கிள் பேக். இது பார்த்தீங்கன்னா ஒரு குட்டியான பேகு பைசைக்கிளோட ஃப்ரண்ட் ஃப்ரேமில் ஃபிட் பண்ணிக்க முடியும். உங்களோட ஃபோனு, பர்ஸு, மணி, இயர்ஃபோன்ஸு இந்த மாதிரி விஷயத்த வந்து இந்த பேகுக்குள்ளே வச்சுக்க முடியும். சைக்கிள் ஓட்டும் போது பாக்கெட்டில் வந்து ஏதாச்சும் இருந்துச்சுன்னா உறுத்தலாக இருக்கும். உங்களால் வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு சைக்கிள் ஓட்ட முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு பேக்கை வந்து நீங்கள் வாங்கி மவுண்ட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா சின்ன சின்ன பொருள், தேவையான பொருள், அடிக்கடி எடுக்கிற பொருளை வந்து இதில் வச்சுட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பேக் வந்து வாட்டர் ரெசிஸ்டன்ட்டு. மேலே பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்பரண்டான லேயர் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே வந்து நீங்கள் ஃபோன் போட்டு வச்சுக்கலாம். கூகுள் மேப்ஸை வந்து பார்த்துக்கிட்டே ஓட்டுறதுக்கு கண்டிப்பாக இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய பைசைக்கிளோட கேஜெட்ஸ் வந்து பார்த்துருப்போம். ஸோ இந்த கேஜெட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேணும்னா நீங்கள் வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அமேசானோட பை லிங்க்ஸ்லாம் வந்து கீழே கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் இந்த மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். லவ் யூ, பாய்.